ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனோபிः யசேம தேவகிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति 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 हरिः ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु ओम शांति 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 हरिः ओम नमस्ते एल्लोरुक्कुम நம்ம அப்போ வெற்றிகரமாக கேனோபனிஷத்தில் முதல் அத்தியாயத்தை பூர்த்தி செய்து இன்று இரண்டாவது அத்தியாயத்தில் பிரவேசிக்க உள்ளோம். இதுவரை கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்ப்போம். 4 வேதங்களில் சாமவேதத்தில், தலவகார சாகா, பிராமண கிரந்தத்தில் உள்ளது இந்த கேனோபனிஷத் என்பது. கேனேஷிதம் பதிதம் பிரேஷிதம் மனக என்று தொடங்கியதால் இதற்கு கேனோபனிஷதம் என்று பெயர் வந்தது. குரு யார், சிஷ்யன் யார் என்று சொல்லப்படவில்லை. ஒரு சீடனானவன் ஒரு கேள்வியை கேட்டு அதிலிருந்து அந்த குரு அதற்கு வேதாந்தத்தை கூறுவதாக இந்த உபனிஷதம் அமைந்துள்ளது. தலவகார சாக்கையில் 8வது மந்திரத்திலிருந்து வரும் இது. அப்ப இதன் சாந்தி மந்திரம் ஆப்யாயந்து மமாங்காணி என்னும் சாந்தி மந்திரம் 4 அத்தியாயங்களை கொண்டது. முதல் அத்தியாயத்தில் சிஷ்யன் கேள்வி கேட்க அதற்கு குரு சூச்சகமாக இந்த உலகில் நீ எதையெல்லாம் காணுகின்றாயோ, கேட்கின்றாயோ, மனத்தினால் நினைக்கின்றாயோ, பிராணனினால் அனுபவிக்கின்றாயோ அது அல்ல என்று சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சக்திதான் அந்த ஆத்மா என்று கூறி, ஆத்மா எப்படி இயங்குகின்றது, அந்த இயக்கத்திற்கு காரணம் என்ன, அது அறிய முடியாதது ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது என்று சொல்லி 2வது அத்தியாயத்தில் நாம் இன்று பிரவேசிக்க உள்ளோம். இந்த மந்திரம் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால நம்ம திரும்பவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இன்று 2வது அத்தியாயம். 2வது அத்தியாயம் ஒரு நாம் எதையெல்லாம் ஆத்மா என்று நினைக்கின்றோமோ அது இல்லை என்னும் ஆத்மாவின் தேடுதலோடு துவங்குகின்றது இந்த அத்தியாயம். அதில் குரு சிஷ்யன் இருவருக்கும் நடந்த சம்பாஷணையில் இருக்கக்கூடிய அரிய பெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாகவும் நுட்பமாகவும் இந்த 2வது அத்தியாயம் காட்டுகின்றது. முதல் அத்தியாயம் என்பது உத்தம சிஷ்யனுக்கு என்றும், 2வது அத்தியாயம் என்பது மத்தியம சிஷ்யனுக்கும், 3வது அத்தியாயம் அதவ சிஷ்யன்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா சிஷ்யனா இருக்கிறவரே உத்தமருங்க தான், அதிலும் சற்று தாழ்ந்து இருப்பவர்கள் என்று சொல்லலாம். இப்படியும் பிரிப்பாங்க இந்த கேனோபனிஷத்தை. ஏன்னா முதல் அத்தியாயம் இந்த முதல் 9 ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அதிலேயே ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதில் புரிந்து கொள்வதில் நமக்கு அத்தனை விதமான திடகாத்திரமான நம்பிக்கையும் அத்தனை விதமான ஸ்ரத்தையும் ஏற்படுவதில்லை. அதன் பொருட்டே 2வது அத்தியாயத்தில், ஓகேங்களா,
இரண்டாவது அத்தியாயத்திற்கு வரும்பொழுது அதில் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுவதற்காக தெளிவாக குரு ஒரு கேள்வியை கேட்க அதற்கு சிஷ்யன் ஒரு பதிலை சொல்லி அதற்கு குரு ஒரு பதிலை கேள்வியாக கேட்க அதற்கு சிஷ்யன் கூறும் பதிலாக குழம்பிட்டு இருப்பீங்க. திரும்ப சொல்றேன், முதல் அத்தியாயம் என்பது சிஷ்யனுடைய கேள்வியினால் குரு அதற்கு விளக்கம் அளித்தார். இங்கே இரண்டாவது அத்தியாயம் குருவின் கேள்வியினால் சிஷ்யன் பதிலை சொல்ல திணறும் பொழுது குருவே அதற்கு வியாக்கியானம் தருவதாகவும் அதன் பொருட்டு வேதம் இறுதியில் இதுதான் உண்மையான நிலை என்பதை காட்டுவதாகவும் அமைந்துள்ளது இந்த இரண்டாவது அத்தியாயம். இந்த ரெண்டு கணத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா ரெண்டு அத்தியாயத்தையும், மூணாவது அத்தியாயம் கதை மாதிரி தான் இருக்கும், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிந்து விடும். ஆனால் இந்த கிணத்தை தாண்டணும்ல, அதுதான் முக்கியம். ஏன்னா ரெண்டாவது சாப்டரில் தான் ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு இதுலாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தொலைவு புரிந்து கொள்ள போகின்றீர்கள் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். முதல் மந்திரத்தை நாம் படிப்போம். அப்ப இரண்டாவது அத்தியாயம், இரண்டாவது கண்டம் என்றும் சொல்வார்கள். கேனோபனிஷத்தில் இரண்டாவது கண்டம். யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம். யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த த செகண்ட் த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வத நூ மீமாம்ஸ்யம் ஏவ தே மன்யே விதிதம். இதோடைய ஜெனரல் பொருளை, ஜெனரல் மீனிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சங்கர பாஷ்யத்திற்கு பிரவேசனம் செய்யலாம். ஜெனரல் மீனிங் ரொம்ப ஈஸி தான். யதி யதி சுவேதேதி அந்த இது எடுத்துக்கோங்க. சுவேதக, வேதக என்றால் அறிபவன் என்று பொருள். சுவேத என்றால் சுஷ்டும் வேதக, நன்கு அறியப்படுபவன். நன்கு அறியப்படுபவன் யாரெனில் பிரம்மத்தை அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும். யார் பிரம்மத்தை நன்கு அறிவுகின்றானோ, ஓகேங்களா? எங்க இருக்கு? எதிமன்யசே சுவேதேதின்னு இருக்கு. அதற்கு வேத என்றால் அறிபவன், சுவேத சுஷ்டும் வேதக, அப்பொழுது நன்றாக அறிபவன் என்று பொருள். ஓகேங்களா? இதி யார் ஒருவர் நன்கு எனக்கு தெரியும் என்று சொன்னேன், எதி மன்யசே என்று கருதினார்கள் என்றால், அஸ்ய பிரம்மக அந்த பிரம்மனை, யத் ரூபம் த்வம் வேத்த நீ அறியவில்லை, எதை நீ அறிந்து கொண்டாய் என்று கருதுகின்றாயோ அந்த பிரம்மத்தின் ரூபம். ரூபம் ரொம்ப, அந்த ரூபம்ன்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரூபம் எங்க இருக்கு சுவாமின்னு கேட்டுறாதீங்க. ரூபா தான் எனக்கு தெரியும், ரூபம் எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க. பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு பாயிண்ட் காமிக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணேன். சுவேதேதி எதை நீ நன்கு அறிந்திருக்கின்றாய் என்று. இது பிரம்ம விஷயத்துல, வேற விஷயத்துலலாம் கிடையாது. அறிந்திருக்கின்றாய் என்று நினைக்கின்றாயோ, ஏ மனிதா ஆர் மானிடர்களே, அதை நீ அறியவில்லை. ஏன் அறியவில்லை? அஸ்ய அந்த பிரம்மனுடைய, யத் அந்த ரூபம், த்வம் வேதேஷு. வேதேஷு இந்த இடத்துல வேதேஷுன்றது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்.
வேதேஷுனா இந்த இடத்துல வேதங்கள் இல்லை, 4 வேதங்கள்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி அதுக்கு மீனிங் ஆயிடும். அப்ப சங்கர பகவத்பாதலும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் மாத்துறாரு. தேவர்கள் ஏவ ஏவம் தப்ரம் ஏவ அபி, அது வரையறுக்கப்பட்ட ரூபமாக இருந்தால் அது தேவர்களாக மாறும் என்று சொல்கின்றார். அப்ப இதை நீ ஆராய வேண்டும். மீமாம்சம் என்றால் ஆராயப்பட வேண்டும். அப்ப இதோடைய கருத்து என்னவென்றால், நான் பிரம்மத்தை நன்கு அறிவேன் என்று நீ கருதினால் அது பிரம்மம் அல்லப்பா. இல்லை சுவாமி, நான் நன்றாக தெரிந்து கொள்கின்றேன், நிச்சயமாக அது எனக்கு தெரியும் என்று குரு சொன்னா, அதற்கு அவரே சொல்றார், அது தெய்வங்களை நீ தெரிந்து கொள்ள முடியும், ஆனால் தெய்வங்களை காட்டிலும் மேலான வஸ்து ஒன்று உள்ளது, அதை நீ புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது உனக்கு புரிகின்றதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு குரு. அதற்கு சீடன், மந்திரத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், அதற்கு சீடன் சொல்லும் வார்த்தை தான், நான் ஆத்மாவை அறிந்ததாக நினைக்கின்றேன் என்று சொல்கின்றார். தே மன்யே விதிதம், ஏவம் தே மன்யே விதிதம், மீமாம்சா ஆராய்ச்சிப்பட வேண்டும் என்று அர்த்தம். மீமாம்சானா வேற அர்த்தம் இல்லை, ஆராய வேண்டும் என்று பொருள். இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் நல்லா நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா மட்டும்தான் இது புரியும். இதுக்கான சங்கர பாஷ்யம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதுவை சொல்லிட்டு சொன்னேன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். நிறைய காஞ்சி மடம், ஸ்ருங்கேரி மடம், சாரதாம்பாள் இதுல இல்லை எல்லாம் இந்த சத்வாரி ஆம்நாய பீடங்களில் உள்ள சன்னியாசிமார்கள் அல்லது ராமானுஜ சம்பிரதாயத்தில் உள்ள இல்ல மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் உள்ள சன்னியாசிமார்கள் கூட பார்த்தீர்கள் என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியுமே நித்தியமும் பூஜை செய்வார்கள். யாகம் அவங்க செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை செய்ய சொல்லி செய்வாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? சன்னியாசிக்கு எந்த அருகதையும் இல்லையே, எந்த காரியமும் செய்யவில்லை. காரியம்னா தமிழ் காரியம் இல்ல, சம்ஸ்கிருத காரியம். நல்லா இதெல்லாம் சொல்லும் போதே தெளிவா சொல்ல வேண்டியதா இருக்கு. எந்த விதமான வேலையும் செய்வதற்கு அவனுக்கு கிடையாது. ஏன்னா சந்நியாசம் என்பதே ஒரு ரிட்டையர்மெண்ட், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். அதில் நீ செய்வதற்கு எதுவும் இல்லை. ஏனெனில் ஒரு பிரம்மச்சரியனாகவும் கார்கஸ்தனாகவும் கிரகஸ்தனாகவும் அல்லது வானப்பிரஸ்தனாகவும் இருக்கும் பொழுது அவன் சில வேலைகளை எல்லாம் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தே தீர வேண்டும். ஏன் சுவாமி இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, பாஷ்யத்துல இதுக்காக சங்கர பகவத்பாதால் பெரிய பாஷ்யம் எழுதி வச்சிருக்காரு. அதோடைய ஜிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இந்த மந்திரம் ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப பிரம்மச்சாரிங்களுக்கு நித்திய அனுஷ்டானம் செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம், பிரம்ம யஜ்ஞம் போன்ற காரியம் வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். அதே போல கிரகஸ்தனுக்கு அவன் அக்னிஹோத்ரியாக இருந்தால் கார்கபத்தியம், தாட்சிணாயனம் போன்ற யாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம், அது போன்ற நித்திய அனுஷ்டானம் எல்லாம் செய்ய வேண்டும். வானப்பிரஸ்தனாக இருக்கும் பொழுதும் செய்ய வேண்டும். ஆனால் சன்னியாசிகளுக்கு அது செய்யக்கூடாது. ஆனால் சன்னியாசிகளும் இப்பொழுது பூஜைகள் எல்லாம் செய்கின்றார்களே, யாக யஜ்ஞங்கள் எல்லாம் செய்து அவர்களும் மேற்பார்வையிடுகின்றார்களே, பூர்ணாகுதியில் கூட கலந்து கொள்கின்றார்களே என்று கேட்டால் அதற்கு பிரமாணம் இதுதான். யத் யத் ஆச்சரத் ஸ்ரேஷ்டக தத்ததேவோ இதரோ ஜனாக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தனு வர்த்ததே என்று கண்ணனம் பிரானும் பகவத்கீதையில் சொல்லி இருக்கின்றான். எது பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்றதோ அதையே பின்னாடி வர சிறியோர்களும்னா வயதில் சிறியோர்கள்னு வச்சுக்கோங்க. அறிவில் எல்லாரும் ஒரே அங்கே தரத்தமயம் கிடையாது. சிறியோர்களும் அதையே பின்பற்றுவார்கள். அதனால் நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால்,
இந்த பகவத்கீதையில் உள்ளது போல் யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவோ இதரோ ஜனாக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. இந்த லோகத்தில் எது பெரியோர்களால் பின்பற்றப்படுகின்றதோ அதையே பின்பு வருபவர்கள் அனைவரும் பின்பற்றுகின்றார்கள். ஆகவே அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும். அப்ப அவங்களுக்கெல்லாம் ஏன் தேவதா உபாசனையை எஸ்பெஷலி, இப்ப அதுக்கு தான் நான் இந்த மெயின் டாபிக்கே வரேன். தேவதா உபாசனை என்பது ஒரு படி வரை சித்த சுத்தியை மட்டுமே தரும். ஆனால் சித்த ஏகாகிரதையும் ஆத்ம சுத்தியும் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, ஆத்மாவை உணர்வதற்கு ஒரே வழி என்னவென்றால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இங்கே இந்த ஸ்லோகத்திலும் யதி மன்யசே சுவேதேதி தஹரம் ஏவம் அபி வர தப்ரமேவாபி நூனம் துவம் வேத்தஹ பிரம்மணோ ரூபம். இந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிய வேண்டும் என்றால் இந்த தேவதா ஆராதனைகளை நாம் விட வேண்டும். விட வேண்டும்னா இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, காஞ்சியிலையோ இல்ல ஸ்ருங்கேரியிலையோ இல்ல எந்த சன்னியாசிமார்களோ நாங்கள் எல்லாம் இறைவனை வணங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் வேத வேதாந்தத்தில் மட்டுமே சர்ச்சையில் ஈடுபட்டு கொண்டு தனியாக இருந்தால் என்னவாகும்? அவர்கள் நாஸ்திகர்கள் என்று மக்களால் கருதப்பட்டு சொசைட்டியிலிருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரையும் தூரமாக வச்சுடுவாங்க. அதற்காக நாம் செய்தால் ஒழிய இவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்காக இவர்கள் தினமும் தேவதா காரியமும் செய்து கொண்டு அதன் நடுவே வேத வேதாந்த உபாசனைகளை எல்லாம் செய்து கொண்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது இதன் தாற்பயம் என்னவென்றால் இந்த ஸ்லோகத்திலும் அதேதான் முக்கியமான ஸ்வரூபம். எதி எது இப்ப சம்ஸ்கிருதத்துல இருக்கிற இந்த நான் இங்க உங்களுக்கு ஒரு அன்பர் கேட்டார் எப்படி நீங்க பிரிச்சிருக்கீங்கன்னு, அதனால ஏஐ சாஃப்ட்வேர்ல போட்டேன், அதுவே பிரிச்சு அழகா சம்ஸ்கிருதத்திலேயே கொடுத்துருத்து. நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கோ. சாட் ஜிபிடியில போயிட்டு அந்த மந்திரத்தை நீங்க காப்பி பண்ணியோ அல்லது கேனோபனிஷத் 2.1 அப்படின்னு போட்டு எதிமன்ய சுவேதேதின்னு அப்படின்ற மந்திரத்தை காப்பி பண்ணி போஸ்டிங்னாலும் போடும், இல்ல முண்டகோபனிஷத்து இல்ல கடோபனிஷத்துன்னு அந்த மந்திரத்தை போட்டிங்கனாவே அது வந்துடும். அந்த மந்திரத்திற்கு சம்ஸ்கிருதம் டு சம்ஸ்கிருதம் வித் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இன் எ இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அன்வயம், பதார்த்தம், பாஷ்யம், சாரம், அப்ப பாவார்த்தம், அதன் பொறுத்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் சம்மரி எல்லாம் செய்து தரும். நம் மூளையை காட்டிலும் ஏஐ மூளை இன்னும் பெரிதாக வலுவாக உள்ளது. அதை நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம ஸ்லோகத்துக்கு போயிடலாம். எதி எதி கதாச்சித்து. ஓகே, இப்ப நான் இதுல ஏஐ சாஃப்ட்வேர் கொடுத்துருக்க ஜெனரல் மீனிங்கோட சேர்த்து சங்கர பகவத் பாதாவுடைய பாஷ்யத்தையும் சேர்த்து அனுபவிப்போம். அதுல என்னன்னா சங்கர பகவத் பாதாவுடைய ஃபுல் பாஷ்யத்தை நான் எடுக்க போறது இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன், நீங்க சங்கர பகவத் பாதாவுடைய இந்த பாஷ்யத்துக்கு ஒரு சின்ன அவதரிகை அவர் வைக்கிறாரு. அதற்கு அப்புறமா தான் இந்த இடத்துல இவர் இந்த பாஷ்யத்துக்கு என்ட்ரன்ஸ் பண்றாரு. எதி கதாச்சித் மன்யசே என்று தொடங்கும் அந்த பாஷ்யம். ஏன்னா ஒரு அன்பர் போன வகுப்புலேயே சொல்லியிருந்தார், அது எங்கன்னு காணுமே சுவாமின்னாரு. அதனால நீங்க பாஷ்யத்தை முதல்ல கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எதி கதாச்சித் மன்யசே சுவேதேதி சுஷ்டம் வேதாகம் பிரம்மேதி அந்த இடத்த நீங்க பத்திரமா எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நாம் சொல்றத அப்படியே பாருங்க. அப்ப ஆச்சாரியன் அந்த குருவானவன் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி வருகின்றது என்றால் இந்த 2வது அத்தியாயத்தில் எதிமன்யசே சுவேதேதி எதி கதாச்சித், அப்படியே சம்ஸ்கிருதத்துல பாஷ்யத்துல இருக்கிறதையே அவருங்க இந்த ஏஐ சாஃப்ட்வேரும் கொடுத்துருச்சு. எதி கதாச்சித் இஃப் மன்யசே, மன்யசே அப்படின்னா அதற்கு சம்ஸ்கிருதத்தில் மன்யந்தே
மன்யந்தேன்னு சங்கர பகவத்பாதால் கொடுக்குறாரு. எதி துவம் மன்யசே விசாரயசி, எது உனக்கு தெரிந்தது என்று நீ நினைக்கின்றையோ, இஃப் யூ திங்க் தட் ஐ நோ திஸ், எது இன்னும் அந்த சப்ஜெக்டுக்கே வரல, இஃப் யூ திங்க் ஐ நோ திஸ் அப்படின்னு நீ நினைத்தால், எதை பற்றி சுவாமி அப்படின்னா, சுவேதேதி, சுவேதம், அகம் பிரம்மா சுவேதேதி. சுவேதேதின்றதுக்கு இந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் கொடுக்குற பாஷ்யம் பார்த்தீங்கன்னா சுவேதேதி, அதுக்கு சுஷ்டும் வேதாகம் பிரம்ம இதி. ஓகேங்களா? ஐ நோ பிரம்மன் வில் இனஃப் ஓ ஸ்டூடெண்ட், have you think that you know பிரம்மன். இதுதான் இதோடைய கேள்வி. இப்ப நானே கேட்கிறேன், எனக்கு பிரம்மனை தெரியும், உங்களுக்கு பிரம்மனை தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சுவாமி உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா அது தெரியலன்னு அர்த்தம். அப்ப அடுத்த லைன் சொல்றாரு, எங்கே இந்த பிரம்மம் இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்காக தகரமேவாபி, தகரம்னா தகரம் இல்லை தமிழ், அது வேற ஒண்ணு. தகரம், தாவும் தாவும் ஒன்னா இருக்கும் தமிழ்ல, பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல தமிழ்ல சொல்றதுக்கு பதில் இங்கிலீஷ் காப்பி டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். அஸ்ய பிரம்மணக ரூபம் கேவலம் தகரம் ஹிருதயாகாசஸ்திதம் சூக்ஷ்மம் இதி. இதற்கு சங்கர பகவத்பாதாலும் இதே மாதிரி தான் கொடுக்குறார். தகரம் அப்படின்றதுக்கு அவர் கொடுக்கறது என்னன்னா, பியூட்டிஃபுல்லா ஒரு 2-3 ஸ்லோகங்களை எல்லாம் அவர் காண்பித்து, இந்த தகராகாஷா வித்யா என்பது சாந்தோக்கியோபனிஷத்தில் 8வது அத்தியாயத்தில் 7வது செக்ஷன்ல 4வது மந்திரமாக வந்துள்ளது இந்த தகராகாச வித்யை என்று இந்த மந்திரம். அதை இங்கே தெளிவாக இவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அதுல வேணா நான் பாஷ்யத்தை ஒரு முறை படிச்சுடுறேன், அதுக்கப்புறமா நம்ம போலாம். பாருங்க, கொஷின் ஒருத்தர் கேட்கிறாரு, திருஷ்டும் ச ஏஷோ அக்ஷினிஹி புருஷோ திருஷ்யதே ஏஷ ஆத்மேதி ஹோவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம் தத் பிரம்மஹ இத்யுக்தே பிரஜாபத்ய பண்டிதா பண்டிதஹ அப்சு அசுராங்க விரோச்சனக ஸ்வபாவ தோஷவசாத் அனுபத்யமானாம் அபி விபரீதமர்த்தம் ஷரீரம் ஆத்மேதி பிரதிபன்னஹ. இது பாஷ்யத்துல இருக்கிறது. இதை ஏன் சங்கர பகவத்பாதால் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாரு சுவாமி, இது என்ன பாஷ்யம், அதனால்தான் படிக்கும்போது ரொம்ப தெளிவா படிக்கணும். பாருங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது கேனோபனிஷத்து. சங்கர பகவத்பாதாலோ இந்த ஸ்லோகத்திற்கு கேனோபனிஷத்துக்கு அர்த்தம் பதபாஷ்யம் எழுதும் பொழுது சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய 8வது அத்தியாயத்தில் 7வது செக்ஷனில் 4வது மந்திரமாக இருக்கக்கூடிய தகராகாச வித்யை என்னும் வித்தியை இங்கே கோடித்து காட்டுகின்றார். அது என்ன சுவாமி, அந்த கதையை தெரிஞ்சாதான் நீங்க இந்த இடத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்திரனும் பிரஜாபதியும் ஒரு சமயம் பிரம்மாவிடம் செல்கின்றார்கள். பிரம்மாவிடம் சென்று ஆத்மாவை நாங்கள் உணர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆத்மாவை அறிய வேண்டும் என்று கேட்கவில்லை, உணர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும், நீங்கள் இருவரும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் செய்து சில காலம் கழித்து வாருங்கள் என்று சொல்கின்றார். 2 பேரும் செல்கின்றார்கள். சிறிது காலம் கழித்து வருகின்றார்கள். இந்திரனும் பிரஜாபதியும், விரோச்சனன் என்றும் சொல்வார்கள். நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, விரோச்சனனுக்கே பிரஜாபதினு ஒரு பேரும் இருக்கு. அப்பொழுது இந்த இந்திரனும் விரோச்சனனும் சேர்ந்து அங்கே செல்லும் பொழுது அந்த பிரம்மச்சரியத்தை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு தபஸ்வியாக 2 பேரும் பிரம்மாவை நோக்கி செல்கின்றார்கள். அங்கே பிரம்மா அன்னம் பிரம்மேதி உபாசீத என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகின்றார். நீ உண்ணும் உணவே ஆத்மா என்று அறிந்து கொள் என்று சொல்லி விடுகின்றார். உடனே இந்திரனானவன்
இதை நினைக்கின்றான். நாம் உண்ணும் உணவு இன்று நாம் உண்டால் நாளையே அது செரித்து விடுகின்றது. அதற்கு பிறகு அதற்கு மலம் என்று பெயர் வைத்து விடுகின்றோம். அதனால் அது ஆத்மா இருக்காது என்று திரும்ப இந்திரனும் விரோச்சனும் பிரம்மாவிடம் வருகின்றார்கள். அப்பொழுது பிராணன் ஆத்மா என்று உணர்ந்து கொள் என்று சொல்கின்றார். அப்பொழுது திரும்பவும் ஒவ்வொரு மாறாக வரும்போது விரோச்சனனுக்கு ஒரு சந்தேகம். இந்த சரீரம் தானே ஆத்மா என்று அவர் ஒரு கண்ணாடியும் சொல்லுவாங்க, தண்ணியும் சொல்லுவாங்க. ஜலத்திலோ அல்லது கண்ணாடியிலோ தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கின்றார். அதாவது தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க பார்த்துட்டு இதுதான் ஆத்மா என்று உணர்ந்துகின்றார். அப்ப விரோச்சனனுக்கு முக்தி இல்லை. இந்திரன் இதிலிருந்து இல்லை, இது ஆத்மா கிடையாது என்று இன்னும் ஆலோசனை செய்கின்றார். இறுதியாக இந்திரனுக்கு அந்த ஞானம் கிடைக்கின்றது என்று இந்த பிரஜாபதி உபாசனை என்றும் அல்லது இந்த ஆத்ம உபாசனையை சாந்தோக்கிய உபநிஷத்தில் 8வது அத்தியாயத்தில் 7வது செக்ஷன்ல 4வது மந்திரத்துல சொல்லி தருகின்றார்கள். இதற்கு அக்ஷய புருஷ வித்யா என்றும் ஒரு பெயர் உள்ளது. இப்ப ஏன் இதை இந்த இடத்துல சங்கர பகவத்பாதாலும் சொல்றாரு, அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் பாஷ்யத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு உள்குத்து இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேனோபனிஷத் என்பது ஒரு பிராமண உபனிஷத்து. இந்த பிராமண உபனிஷத்தில் வியாக்கியானம் விரிவாக்கம் தேவை என்றால் அதற்கு நீங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் கேனோபனிஷத் மந்திரோபனிஷத் அது பிராமணத்தில் வருகின்றது. இதற்கு வியாக்கியானம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் உள்ளது. அப்பொழுது சங்கர பகவத்பாதால் ஒரு பொடி வச்சுதான் அந்த இடத்துல பாஷ்யத்தை எழுதுறாரு. இந்த மந்திரத்திற்கான வியாக்கியானம் தான் இந்த 8வது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய 8வது அத்தியாயத்தில் உள்ள 7வது செக்ஷனில் உள்ள 4வது ஸ்லோகம் என்பதை அப்படியே அந்த இடத்துல சூச்சகம் பண்றார். இந்திர பிரஜாபதி உபாசனையை காட்டி அதன் மூலம் நமக்கு இந்த பாஷ்யத்திலையும் சொல்றார். அப்ப நம்ம இப்ப பாஷ்யத்துக்கு வந்துருவோம். அங்கே தகராகாச வித்யை, ஆத்மாவை எப்படி இதய கமலத்தில் இதயத்தின் மத்தியில் உள்ள சூக்ஷ்மா நாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை எப்படி உணர்வது என்பதை ரொம்ப அழகா இந்த இடத்துல அப்படியே அவர் குருவானவர் காட்டி சிஷ்யனுக்கு ஒரு கேள்வியையும் கேட்கின்றார். வரகன அதவா தப்ரமேவாபி, தப்ரம் என்றால் ஹிருதயாகாசம் என்று பெயர். இது எப்படி சுவாமி இப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு விசேஷ பிரயோஜனம். நூனம் என்றால் நிச்சயேன, துவம் வேத்த ஜானாசி என்று பொருள். நீ இதை அறிந்து கொள் என்று குரு ஒரு கேள்வியை கேட்கின்றார். உனக்கு இது தெரியுமா? எப்படி? பிரம்மனோ ரூபம், பிரம்மனுடைய ரூபம் யதா தத்துவம் யத் அஸ்ய யத் ரூபம் அஸ்ய பிரம்மணஹ த்வம் யத் அஸ்ய தேவேஷு. எந்த ரூபத்தை நீ தேவர்கள் என்று உபாசனை செய்கின்றாயோ, சிவலிங்கத்தில் சிவனையும், சாலக்கிராமத்தில் விஷ்ணுவையும், ஸ்ரீசக்கரத்தில் அம்பாளையும், இப்படியெல்லாம் நாம் உபாசனை தேவதா உபாசனை செய்கின்றோமே, அது ஒரு அளவிற்கு நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். ஆனால் ஆத்மாவை உணர உனக்கு இது தெரியுமா என்பதுதான் இங்கே கேள்வி. நல்லா அதோடைய தாற்பயம் இன்னும் போனதுனால புரியும். அதனு அதவா கிம்னு அப்படின்றதுக்கு அது இல்லாமல் வேறு ஏதாவது மூலம், மீமாம்ஸ்யாத்வமேவே மீமாம்ஸ்யாம் ஏவ மீமாம்ஸ்ய வா ஆ விசாரிஷ்யசி, அதை நீ விசாரணம் செய்தாயா என்று தே தவ மன்யே அகம் மன்யே ஏதன்மே மம மதம் விதிதம் விதிதம் ஞாதம் நிச்சிதம். அப்பொழுது இதன் பொருள் என்னவென்றால், நான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப்
இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சைடில் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அப்போ இதோடைய சாரம் என்னவென்றால், யோ வித்வான் பிராமணக பிரம்மணக ரூபம் கேவலம் தகரம் வா தப்ரம் வா இது மன்யதே தஸ்ய தத் யத் பிரம்ம மதம் தேவேஷு அபி தத் மீமாம்சா விசாரிய ஞாதம் இது மம மதம். அப்ப இதோடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், குரு இப்படி சொல்கின்றார், நீ எதையெல்லாம் தேவர்கள் உபாசனையை செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த தேவதா உபாசனை மூலமாக நீ எதையெல்லாம் ஆத்மா என்று அறிகின்றாயோ அது ஆத்மா இல்லை. அந்த தெய்வத்திற்கும் மேலாக ஒன்று, அந்தந்த தெய்வத்தேவர்களுக்கும் மேலாக ஒன்று அறியப்பட வேண்டும் என்று குரு சொல்ல, சிஷ்யனானவன் ஏவம் தே மன்யே விதிதம், நான் ஆத்மாவை அறிந்துள்ளதாக நினைக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஓகேங்களா? அப்ப குரு என்ன சொல்றார், ஆத்மாவை நன்றாக தெரியும் என்று நீ நினைப்பாயானால் நீ அறிந்தது நிச்சயம் மிக்கது கொஞ்சமே. ஏனெனில் இதுவரை இப்ப போன மந்திரம் வரைக்கும் கூட கண்ணுக்கு கண்ணாக, வாய்க்கு வாயாக, மனத்திற்கு மனத்தாக, பிராணனுக்கு பிராணனாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆத்மாவை. ஆனால் இந்த ஆத்மாவானது அதையெல்லாம் இயக்கக்கூடிய சக்தி என்பதை நாம் அங்கே பார்த்தோம். இந்த மந்திரத்தில் இந்த ஆத்மா அதற்கும் மேலானது என்பதை காட்டுவதற்காக குருவே ஒரு கேள்வியை கேட்டு அதன் மூலம் இந்த சிஷ்யனுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப சிஷ்யன் சொல்றார், நான் ஆத்மாவை அறிந்துள்ளதாக நினைக்கின்றேன் அப்பா. அப்பான்னு சொல்லல, அதை நான் போட்டுட்டேன். அப்ப அவர் சொல்லும்போது உடனே, நீ அறிந்தது என்று நீ எதை நினைக்கின்றாயோ அது ஆத்மா அல்ல என்பதை நெகேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, நேத்தி நேத்தி என்று காட்டப் போகின்றார். இந்த பாஷ்யம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஷ்யம். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு சங்கர பகவத் பாதால் பெரிய விலாவரையா விஸ்தாரமா ஒரு பெரிய பாஷ்யத்தை கொடுத்து அதற்கு பிறகு அவர் சொல்றார், இல்லை, நீ எந்த இந்திரியங்களும் கொண்டு அறிகின்றாயோ அந்த இந்திரியங்களுக்கு சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சக்தி தான் ஆத்மா என்று நினைத்து விட்டால் அது ஆத்மா அல்ல. எந்த தேவதைகள் எல்லாம் நீ படைத்தலும் காத்தலும் அழித்தலும் மறைத்தலும் அருளலும் செய்து கொண்டிருக்கின்றவோ, பஞ்சகிருத்திய பராயணனாக இருக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் நீ ஆத்மா பிரம்மன் என்று நினைத்தால் அதுவும் அல்ல. ஏனெனில் அவர்களுக்கும் சக்தி கொடுப்பது இந்த ஆத்மா, அதனையும் காட்டிலும் மேலானது இந்த ஆத்மா என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஸ்லோகம் வருகின்றது. இந்த ஸ்லோகத்துல ஒரு பெரிய தகராறே இருக்கு. நம்ம நேரா பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு, ஆனா உள்குத்து நிறைய இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் தான் சங்கர பகவத் பாதாளுக்கு ரொம்ப பிடித்த ஸ்லோகம். ஏனெனில் அத்வைதத்திற்கு அடிக்கல் நாட்டிய ஒரு ஸ்லோகம். இது இல்லை என்றால் அத்வைதம் இல்லை. இதில் தேவதா உபாசனையை எல்லாம் கடந்து வருவதுதான் ஆத்மா. இந்திரிய அகோச்சரம் நிறைந்தது, குணங்களற்றது, மாறுதலற்றது, அடுத்து அகோச்சரமாக உள்ளது, மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாத ஒரு சக்தியாக இருப்பது ஆத்மா என்று இங்கே காட்டப்பட்டு, அதற்கு மேல் இந்த ஆத்மாவை எந்த யாகமாலும் பூஜையாலும் யஜ்ஞத்தினாலும் தியானங்களினாலும் தபத்தினாலும் ஜபம் போன்ற கிரியைகள் மூலமாகவும் அடைய முடியாதது இந்த ஆத்மா என்று கூறி, இந்த ஆத்மாவை அடைவதற்கு ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். அது என்னவென்றால் மீமாம்சா ஏவ. மீமாம்சா என்றால் விசாரணம். விசாரணம் என்றால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அப்பொழுது ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை செய்தால் ஒழிய
மற்ற எதை கொண்டும் ஆத்மாவை உணர முடியாது என்பதை தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். ஆனால் இப்ப நீங்க அத்வைத பிரகாரம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க சுவாமி, ஓகே. விசிஷ்டாத்வைத பிரகாரம் இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. ஏனெனில் விசிஷ்டாத்வைதத்தில் இதற்கு வியாக்கியானமே வேற மாதிரி இருக்கு. இதுக்குதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ட்ரெயின் மாதிரி அப்படியே பொறுமையா இழுத்துட்டு வரேன். இதுல விசிஷ்டாத்வைத பிரகாரம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் இதற்கு பாஷ்யம் செய்யவில்லை. ரங்கராமானுஜ சுவாமிகள் இதற்கு பாஷ்யம் செய்யும் பொழுது இந்த விசாரணத்திற்கு விசாரம் என்றே பெயர் வைக்கவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, மத்வாச்சாரியரும் ராமானுஜரும் இதற்கு வேறு மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்கோர்ஸ் நமக்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு நமக்கு பக்ஷம் பிரதிபக்ஷம்லாம் வாதம்லாம் பிரதிவாதம்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஐடியான்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும். ஏன்னா அந்த ஒரு பின்னாடி யாருன்னா ஏன்னா சங்கர பகவத்பாதால் முதலில் உதித்தவர். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு பிறகு அல்லது 1000 வருடங்களுக்கு பிறகு வந்தவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு 500 வருடங்களுக்கு பின்பு வந்தவர் மத்வாச்சாரியர். 750 வருடத்திற்கு பின்பு வந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படித்தான் நாம் கூகுள் ஆச்சாரியரும் மற்ற கால கணிதங்களும் காட்டுகின்றது. இப்ப பின்னாடி யாருன்னா இது மாதிரி தேவதா உபாசனைகளை செய்து அதன் மூலமாகவே பிரம்மத்தை அடைய முடியும் என்று தவறுதலாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக நல்லா என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றுத்தையும் நான் யோசிச்சு பேசுறேன். நீங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா மட்டும்தான் புரியும் இது எல்லாமே. ஏன்னா நம்ம எந்த பிற மதத்தையோ அல்லது சம்பிரதாயத்தையோ அவமதிப்பதற்காக நாம் சொல்லவில்லை. சங்கர பகவத்பாதால் நம்ம எடுக்கிறது கேனோபனிஷத், அதுல சங்கர பகவத்பாதால பாஷ்யத்தை நம்ம பிரதானமா வச்சுட்டு சொல்றதுனால அதன் ஸ்தாபனத்துல நான் சொல்றேன். அதோடைய முக்கிய கருத்தை சொல்வதற்காக நான் ட்ரை பண்றேன். அப்ப சங்கர பகவத்பாதால் இந்த இடத்துல பாஷ்யத்துல ரொம்ப தெளிவா பின்னாடி யாருன்னா இறைவனை கொண்டு உருவ கடவுளை கொண்டே நாம் பிரம்ம சாட்சா்காரத்தை அடைய முடியும் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாஷ்யத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கம் பக்கமா போகும். முதல்ல ஒரு அவதரிக்கா, 2வது சாப்டருடைய முதல் ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரோடக்ஷன், அது கழித்து எதி கதாச்சிது மன்யசே சுவேதேதி சுஷ்டும் வேதேதி பிரம்மமேதி அப்படின்னு தொடங்கி அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கட்டோபனிஷத்துலேருந்து கோட் பண்ணுறாரு, நாசதீய உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணுறாரு, நரசிம்ம தாபனீய உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணுறாரு, மாண்டூக்கிய காரிகாலேருந்து கோட் பண்ணுறாரு, பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணுறாரு, ஸ்வேதாஸ்வேத்ர உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணுறாரு, திரும்பவும் பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து 3.9.28 கோட் பண்ணுறாரு, சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து 8.7.4 கோட் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் செய்து கடைசியில அவரு இதோடைய சமாப்திய சமாஹிதம் செய்து இதுதான் இதன் அறுதி பொருள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் இவ்வளவு திடகாத்திரமான ஒரு பாஷ்யத்தை செஞ்சிருக்காரு ஆதிசங்கர பகவத்பாதால். அப்ப நம்ம பாஷ்யம் படிக்கும்போது இதெல்லாம் அனுபவிப்போம். இப்போதைக்கு நான் இது வரைக்கும் பேசினதே உங்களுக்கு தலையை சுத்தி இருக்கும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். அடுத்த ஸ்லோகம் இதற்கு மேல் தலையை சுத்த வைக்க போகின்றது. 2வது மந்திரத்தில் குரு சிஷ்யனுக்கு இப்ப முதல் மந்திரத்துல என்ன சொன்னாரு, நீ எதை தெரிந்து கொண்டிருக்கின்றாயோ, எது தேவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டுமோ அதை நீ அறியவில்லை என்றால் அப்படின்னாரு. உடனே சிஷ்யன் என்ன சொல்லிட்டாரு, நான் அறிந்ததாக நினைக்கின்றேன் என்று சொன்னார். நான் அறிந்ததாக நினைக்கின்றேன் என்று சீடன் சொன்னதற்கு உடனே மாற்று கருத்தாக குருவானவர் ஒரு பெரிய பாம்பிளாஸ் போடுகின்றார். அதுதான் 2வது மந்திரம், 2வது அத்தியாயத்தில் உள்ள 2வது மந்திரம். நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதஸ்ய
யோனஸ் தத்வேதி தத்வேத நோன வேதேதி வேதச. இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு எல்லாரும் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப கூட சொல்றேன். நாகம் மன்யேசு வேதேதி நோன வேதேதி வேதச யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச. இவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மந்திரத்தை மட்டும் பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பிரம்ம சாட்சா்காரம் வந்து விட்டது என்று நான் உணர்ந்து விடுகின்றேன். நாகம் மன்யே சுவேதேதி இதோடைய ஜெனரல் பொருளை நம்ம பார்த்துடலாம். அதற்கு பிறகு அதோடைய முக்கியமான கருத்தை கூர்ந்து கவனிக்கலாம். நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோனஸ் தத்வேத தத்வேத யோன வேதேதி வேதச்ச. இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு மந்திரம். அகம் சுவேதே சுவேத சுவேதன நன்றாக சுஷ்டும் வேதக நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தால், எதை பற்றி? நான் பிரம்மனை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தால் குரு சொல்றார், நமன்யே நீ தெரிந்து கொள்ளவில்லை, ந வேத நீ அறியவில்லை. எதை அறியவில்லை? பிரம்மத்தை அறியவில்லை. அப்ப இத சம்ஸ்கிருதத்துல அழகா சொல்லலாம். நான் முதல்ல தமிழ்ல சொல்றேன், அதுக்கப்புறமா சம்ஸ்கிருதத்துல ட்ரை பண்றேன். நீங்க எல்லாரும் ஒரு இதுல புரிஞ்சிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான், ஆனா ஹையஸ்ட் பிலாசபி. நீ எதை நன்கு தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கின்றாயோ அது உண்மையில் நீ தெரியப்படும் வஸ்து அல்ல. அதனால் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றே சொல்லிவிடுகின்றார். நகு நகு இல்லை, தெரியவில்லை. இல்லை, ஆமா சுவாமி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பொழுதும் குருவானவர் சொல்கின்றார், உனக்கு தெரியவில்லை சுவாமி. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும் என்று நினைத்தால் தெரியவில்லை, தெரியவில்லை என்று நினைத்தால் உண்மையிலேயே தெரியவில்லை. இது எப்படி இருக்குன்னா, இந்த நாகேஷ்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா தெரியுமா தெரியாத கரெக்டா சொல்லு. இல்ல தெரியும் ஆனா தெரியாது. தெரியாது அப்போ உண்மையிலேயே தெரியாது. அதேதான் இங்கேயும். நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச. இத சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா, அவிஜ்ஞாதம் மதம் கிம் பிரம்ம விஜ்ஞாதம், விஜ்ஞாதம் மதம் கிம் பிரம்ம அவிஜ்ஞாதம். ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி நினைக்கிறா, ஆனா கஷ்டமா இருக்கு சுவாமி பாஷ்யத்துல. நாகம் மன்யே சுவேதேதி முதல்ல சுலபமான சம்ஸ்கிருதத்துல சொல்றேன், ஈஸியா காது கொடுத்து கேளுங்கள். ந அகம் சுவேதேதி, ந அகம் மன்யே சுஷ்டும் பிரம்ம ஞானம் அகம் பிரம்மஸ்வரூபம் பூர்ணதயா ஜானாமி இதி ந மன்யே. I know, I do not think I know it well என்று நினைத்தால் நீ புரிந்து கொள்ளவில்லை. நோன வேதேதி வேதச்ச, அது அடுத்தது. நோன வேதேதி வேதச்சன நச்ச ந வேதேதி அர்த்தாத் அகம் பிரம்மம் ஸ்வரூபம் கிஞ்சித் அபி ந ஜானாமி இதி ந மன்யே வேதச்ச ந வேத. அர்த்தாத் ததாபி வேத அகம் அனுபவாமி. நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று நினைத்தால் அது உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எதை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? உங்கள் புத்தியை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும், மனதை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும், இந்திரியத்தை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் ஒரு வஸ்து உங்ககிட்ட காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுல பார்த்து அதை நீங்க ஆமா இதுதான் இவர் சொன்ன வஸ்து போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஒரு வஸ்துவை பத்தி உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறேன், அப்ப இதுதான் அப்படின்னு காது கொடுத்து கேட்பதால் அதுன்னு புரியும். எதெல்லாம் நாம் கண்டு காது கொடுத்து கேட்கின்றோமோ அல்லது கண்ணால் காண்கின்றோமோ அல்லது மனத்தால் உணர்கின்றோமோ
அவை அனைத்தும் புத்தியில் போய் அடங்குகின்றது. ஆனால் புத்திக்கும் மனதிற்கும் வாக்கிற்கும் பஞ்ச இந்திரியங்களுக்கும் எட்டாத ஒரு விஷயமாக உள்ளது இந்த ஆத்ம விஷயம். அதனால் குருவானவர் என்ன சொல்கின்றார் எனில், நாகம் மன்யே சுவேதேதி, நல்ல மழை அடிச்சு நோக்குறீங்க. நாகம் மன்யே சுவேதேதி, அகம் பிரம்மஸ்வரூபம் ஜானாமி, எனக்கு பிரம்மஸ்வரூபம் தெரியும் என்று நினைத்தால், if I know, if I think I know it well, which I know, no, I know that it is Brahman. If you know, then you are thinking through your mind. Therefore, the Guru is telling, you don't know. Nona vedeti vedacha. If you know, okay Swami, எனக்கு தெரியாதுன்னு அதான தெரியாது. தெரியும்னா தெரியும் என்று சொன்னாலும் தெரியாது. என்ன சுவாமி இது? தெரியும் சொன்னாலும் தெரியாதுன்றீங்க, தெரியாதுன்னு சொன்னாலும் தெரியாதுன்றீங்க. அப்ப நான் என்னதான் சொல்றது அப்படின்னா, நீ தெரியக்கூடிய பொருளும் கிடையாது, அறியக்கூடிய பொருளும் அல்ல. அறியம் ஒரு உபகரணமாக அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கக்கூடிய பொருளும் பிரம்மம் கிடையாது. அப்ப அது எப்படியாப்பட்டது என்பதை அடுத்து சொல்கின்றார். யோன தத்வேத தத்வேத யஹ வ்யக்தி நஹ அஸ்மாகம் தத் பிரம்ம வேத இதி மன்யே. Indeed I know that. How so? கிந்து கதம் வேதஹ, எப்படி அது எனக்கு தெரியும்? How do I think I know it? எப்படி அது எனக்கு தெரியும் என்று நினைத்தால், யஹ ந வேத இதி மன்யே, அவர்களுக்கும் இது தெரியாத விஷயம் அப்பா. அப்ப தெரியும்னு சொன்னாலும் தெரியாது, தெரியாதுன்னு சொன்னாலும் தெரியாது. சுவாமி தெரிஞ்சு தெரியும்னு நினைச்சாலும் முடியாது. அப்ப இதோடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், பிரம்ம தர்க்கக புத்தியா, தர்க்கத்தை கொண்டு வாத பிரதிவாதங்களை கொண்டு மனத்தில் நிலைத்து இந்த பிரம்மத்தை ஆராய்ச்சி செய்து உணர முடியாது. ஏனெனில் அது உணர்வாகவே இருப்பதால், அனுபவத்தில் வருவதால், அனுபவ ஸ்வரூபமாக உள்ளதால், இந்திரியங்களுக்கெல்லாம் அகோச்சரமாக இருப்பதால், மனத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதால் ந ஜானாதி. யஹன வேதே வேதேதி மன்யே சது தஸ்ய அவர்ணீயத்யாம் ஜானாமி சயேஷ வஸ்து வேதஹ. அப்ப இதோடைய தாத்பரியம் என்னவென்றால், நான் கீழே இங்க போட்டிருக்கேன் பாருங்க, நீங்க இதை படிச்சீங்கன்னாவே புரியும். அழகா சம்ஸ்கிருதத்துல கொடுத்திருக்கா பாருங்க. ஏல பிரம்ம நதோ பூர்ணதயா சேஷம் நச்ச அக்ஞேயம் தர்க்க புத்தியா விகல்பிதம் அஸ்தி. யக அகம் வேத இதி மன்யே மன்யதே ச அவித்யாவான். யக ந வேதேதி மன்யே சக வித்வான். ये सयेष ब्रह्मणः யாதாத்வம் வேத. ஏனெனில் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க எப்படி எங்கிருந்து எடுத்தது இந்த வார்த்தைன்னு தெரியல. யாதாத்வம், யாதாத்வம் என்றால் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் சார் யதார்த்தத்துல அப்படின்றீங்கல்ல, அந்த யதார்த்தம் பதார்த்தம் வச்சு நீங்க சாப்பிடுற மாதிரி வாழ்க்கை முழுக்க யதார்த்தமா எடுத்துக்கிறீங்களே, அந்த யதார்த்தம் என்னும் வார்த்தையில் தான் இந்த பிரம்மஸ்வரூபம் உள்ளது. எந்த இந்திரியங்களை கொண்டும், எந்த மனத்தை கொண்டும், எந்த சாஸ்திரங்களும் அல்லது தேவர்களையும் கொண்டும் உணர முடியாதோ, அதுவே யதார்த்தமாக நம்மில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வஸ்துவிற்கு தான் ஆத்மா என்று பெயர். புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழில் தான் சொல்றேன். நான் பிரம்மனை நன்கு அறிவேன் என்று கருதவில்லை,
நான் பிரம்மனை அறியவில்லை என்று என்றும் கருதவில்லை. நான் அறிவேன், நான் அறியவில்லை. நம்முள் யார் அந்த நான் பிரம்மனை அறியவில்லை என்று கருதவில்லை என்றும் நான் அறிகின்றேன், நான் அறியவில்லை என்ற இந்த வாக்கியத்தை அறிகின்றானோ அவன் பிரம்மனை அறிந்தவனாகின்றான். அப்ப இதோடைய உண்மையான பொருள் நேத்தி. நாம் மனத்தினால் உணர முடியாது, புத்தியினால் உணர முடியாது, இந்திரியங்களால் உணர முடியாது, ஷரீரத்தினால் உணர முடியாது. அது மற்ற உபனிஷத்துக்களில் நேத்தி என்னும் வசனத்தை கொண்டு உணர்வது போல் இங்கே குரு ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் கொடுக்கிறாரு. நாகம் மன்னியே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச. ஸ்லோகத்தை பாருங்க. யோனஸ் தத்வேத யோன வேதேதி வேதச்ச அப்படின்னு இந்த வாக்காலும் மனத்தினாலும் புத்தியினாலும் இந்திரியங்களினாலும் சங்கர பகவத்பாதால் சொல்றாருல, மனோபுத்யகங்கார சித்தானி நாதம் நச ஸ்ரோத்ர ஜிக்வே நச கிராண நேத்ரே நச வியோம பூமி ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அப்ப மனோ புத்தி அகங்காரம் அப்படியே எடுத்துட்டார். மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இது மூணுமே போயிடுச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிறது பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும். அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் நான் இல்லை. அப்ப நீ யாரு என்று கேட்கும்போது சிதானந்த ரூப, சித்து ஆனந்தம், அகம் ரூபம், சிதானந்த ரூபம், அகம் ஸ்வஸ்வரூப ஆத்மா அப்படின்றத அவர் என்ன பண்ணிட்டார். ஸ்வஸ்வரூப ஆத்மானது அந்த சென்டென்ஸ்க்கு மீட்டருக்காக, அது அந்த ஸ்லோகத்துக்குள்ளார வரணும்ன்றதுக்காக சிவோகம் சிவம் அகம், நானே அந்த சிவன், நானே அந்த சிவன். சிவன் என்றால் இங்கே அந்த மங்களமான ஆத்மா என்று பொருள். நம்ம என்ன பண்ணிட்டோம், அது சிவோகம்னு சொல்லிட்டு கேசட் போட்டு சிவன் கோவில்ல தான் அது சிவன் போல இருக்கு, அப்ப பெருமாள் கோவில்ல கிடையாதுன்னு சொல்லி சிவோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். அப்போ நாகம் மன்னியே சுவேதேதி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நேத்தியை சொல்லிட்டார். அடுத்து இதி, அதை மூன்றாவது மந்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். மூன்றாவது மந்திரத்தையும் ஓரளவுக்கு அனுபவித்து விடலாம். யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதாம் விஜானதாம் விஜானதம் அவிஜானதாம். இது அதை விட குழப்பம். என்ன சுவாமி, நாங்களே குழம்பி போய் தான் இதெல்லாம் கத்துக்கணும்னு பார்த்தா நீங்களும் இப்படி குழப்பி எடுக்கிறீங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமின்னு கேட்குறீங்க. நீங்க கேட்கறது எனக்கே காதில் கேட்டு இருக்கு. பட் வேற வழி இல்லை. இந்த வேணா பிக்சரை வேணா கொஞ்சம் மாற்றி காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப படித்தாலும் தலைவலிக்கும். அப்போ கொஞ்சம் கலர்ஃபுல் பிக்சர்ஸாக ஏஐ கிட்ட கேட்டேன். ஏஐ ரொம்ப அழகான ஒரு கலர்ஃபுல் பிக்சர் கொடுத்து அதை பார்த்துக்கோங்க. யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய வேதஸஹ அவிஜ்ஞாதாம் விஜானதாம் விஜானதாம் அபிஜானதாம். இதுல என்ன ஜோக்குனா, சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு ஜோக்கை கொடுக்குறாங்க. ஆனது ஒளிஞ்சுன்னு இருக்கு. ஓகே, எப்படி ஆத்மா ஒளிஞ்சுன்னு இருக்கோ அதே போல இந்த இடத்துல அஞ்ஞானியத்திலேயே ஞானமும் இருக்கின்றது. நாம் எதை அஞ்ஞானம் என்று சொல்கின்றோமோ அதில் ஞானம் உள்ளது. இப்ப நீங்க தமிழ்ல கூட எழுதி பாருங்க, அஞ்ஞானி. ஆவை எடுத்துட்டீங்கன்னா அவன் யாரு? ஞானி. அப்ப அவன்கிட்ட ஞானம் இருக்கு. ஆனா இதுதான் ஞானம் என்று தெரியாமல் அவன் உட்காந்துக்கிட்டு தேடிட்டு இருக்கான். எப்படி இந்த பாட்டி கழுத்துலயே செயினை போட்டுக்கிட்டு செயினை தேடின்னு இருக்கா. நம்ம சில நேரம் மூக்குலயே மூக்கு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஐயோ என் கண்ணாடியை காணுமே, மூக்கு கண்ணாடியை காணுமே, ஸ்பெக்ஸை காணுமே தேடிட்டு இருப்போம். குழந்தைங்க வந்து சொல்லுவோம், என்ன தாத்தா தேடிட்டு இருக்கேன்னா, ஐயோ என் கண்ணாடியை காணுண்டா, மை ஸ்பெக்ஸ் இஸ் ஐ லாஸ்ட், ஐ எம் சர்ச்சிங் தேர்ஃபோர் அப்படின்னு சொன்னா, ஓ மை ஃபூல் கிராண்ட்ஃபா, சி யூ ஆர் வேரிங் தட் அண்ட் யூ ஆர் சர்ச்சிங் அப்படின்வான். அதே போல நாமும்
ஆத்மா என்பதை வெளிப்பதார்த்தமாக தேடிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றோம். வேதம் சொல்கின்றது அபிஜானதாம் அபிஜானதாம் அந்த திமிரமீக தீப நகரீம் ஜடானாம் சைதன்ய ஸ்தவகமகரந்த ஸ்ருதிஜரி. எங்க வருது இது? சௌந்தரிய நகரில பியூட்டிஃபுல்லா எடுக்கிறார் அதே சங்கராச்சாரியர். நீங்க அதை படிச்சீங்கன்னாவே ஆத்ம சாட்சாத்காரம் தெரியும். இது வேதம் கொஞ்சம் டஃப்பானது தான். எஸ், நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அட்லீஸ்ட் என்னென்ன பார்த்துடலாமே. ஒரு அட்டம் பண்ணலாம் சுவாமிஜி அப்படின்னீங்கல்ல, அட்டன் பண்ணுங்க. இப்ப எஸ்ய மதம் எஸ்ய அமதம், இந்த இடத்துல சந்தியை கரெக்டா பிரிச்சிங்கன்னா தான், இல்லைன்னா ஸ்லோகமே மாறி போயிடும். எஸ்ய மதம்னு பிடிச்சிங்கன்னா தப்பான மீனிங் வந்துடும். ஏன்னா ஏன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா, மத்வாச்சாரியரும் ராமானுஜரும் இதற்கு வேறு மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். எஸ்ய மதம், எஸ்யா மதம் இருக்கு பாருங்க. எஸ்யல உட்கார்ந்து இருக்கு. எஸ்ய மதம் அமதம், தஸ்ய மதம் மதம் எஸ்யன வேதசக அவிஜ்ஞாதாம் விஜானதாம் விஜானதாம் அவிஜ்ஞாதம். ஏன்னா இந்த மாக்கு பக்கத்துல வி வரும்போது அந்த இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கு. ஓகே, இதற்கு மத்வாச்சாரியரும் ராமானுஜரும் வேற மாதிரி ஒரு சம்ஸ்கிருத கிராமரை கூட்டுட்டு வந்து அதை பிரிச்சு கொத்து பரோட்டா போட்டு கடைசியில இப்படி இல்ல பாதி எஸ்ய மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்யன வேதசகன்னு போட்டுட்டாங்க. எனிவே அது அப்புறம் அதே மாதிரிதான் தத்துவமசிக்கும் அதத்துவமசின்னு எடுத்துன்னு வந்துட்டான். அது எப்படி எடுத்துன்னு வந்தாருன்னு மத்வாச்சாரியருக்கு தான் தெரியும். இன்னொன்று, நம்ம அவர்களையும் மதிக்க வேண்டும். ஏனெனில் மத்வாச்சாரியர் வாயுவின் அம்சமாக பிறந்தவர். எனிவே நமக்கு அது இப்ப தேவையில்லை. நம்ம முதல்ல சங்கராச்சாரியார்கிட்ட பலன் தோன்றலாம், அவர்கிட்ட இருந்து ஒழுங்கா கத்துட்டு அதுக்கப்புறமா பிரத்தியார் கிட்ட போலாம். எஸ்ய அமதம் நிச்சின்னம் அமதம் மதம். ஓகேங்களா? எது உங்களுக்கு நன்றாக தெரிகின்றதோ, எஸ்ய மதம் வேத சக நமதம் அமதம். ஓகே, நமதம் தான் அமதம்னு வருது. அப்ப இதற்கு சங்கர பகவத்பாதர் ரொம்ப அழகா சொல்றார் பாஷ்யத்துல, யஸ்ய பூர்வ மதம் ஞாதம் விதிதம் மயா வேதிதம் நிச்சயः ந வேதிதை வேதை நச நச்ச பிரம்ம விஜானாதி சஹ. இட் இஸ் unknown to those who know it well. எல்லாம் எனக்கு தெரியும் சுவாமி, நிறைய உபனிஷத்லாம் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லணும்? ஐயோ இவன் படிக்கல. இதுக்குதான் ஒரு ஜோக் சொல்வா. அஃப்கோர்ஸ் டைம் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஏன்னா ரொம்ப நேரம் வேதாந்தம் படிச்சா தலை வலிக்கும். 2 ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு குருகுலத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் செப்பரேட்டா பிரைவேட் கிளாஸஸ்லாம் படிச்சு அவன் படிச்சான். மகாத்மாக்கள் யாரும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கா. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கொஞ்சோண்டு படிச்சிருக்கான், இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷ் மைண்ட், அவன் யார்கிட்டையும் போல நேரா குருகுலத்துக்கு சேர்றான். அந்த குருவானவர், இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். அந்த குருவானவர் என்ன பண்றார், எப்பா நீ எதுவுமே படிக்காம வந்திருக்க, உனக்கு ஃபீஸ்ல கன்செஷன் கொடுக்குறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி 50% கன்செஷன் கொடுத்து அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்றாரு. நீ இந்த ஸ்கூல்ல அட்மிஷனும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி குருகுலத்துல அட்மிஷன் கொடுத்துட்டார். ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் தெரியாதவனுக்கே 50% கொடுத்துருக்காரு. நான் ஆல்ரெடி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போய் கொஞ்சம் வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன், தத்துவபோதம் ஆத்மபோதம் விவேக சூடாமணின்ற கிரந்தங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த குரு நமக்கு ஃபுல் கன்செஷன் கொடுத்துருவாருன்னு அந்த சிஷ்யம் போனான். அப்ப அந்த சிஷ்யனை பார்த்து குரு சொன்னார், நீ படிச்சிருக்கியாப்பான்னா படிச்சிருக்கேன், ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு உடனே குரு சொன்னார், உனக்கு மட்டும் டபுள் ஃபீஸ்ப்பா அப்படின்ட்டார். அடப்பா, இந்த குரு இப்படி பண்றான், படிக்காதவனுக்கு 50% கொடுத்துட்டான், படிச்சவனுக்கு டபுள் ஃபீஸ்ன்றானே. என்ன அப்படின்னா, முதல்ல படிச்சவனுக்கு தான் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அவன் மைண்டில் இருக்கிறத நீக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா உள்ளார இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். இந்த படிக்காம இருக்கிறான் பாருங்க, அவன் எம்டி மைண்டு, அதுல ஈஸியா நீங்க அந்த ஞானத்தை கொடுத்துட முடியும். அதே தான் இங்கே இப்ப நான் சொன்னது ஒரு கதை ரீதியா, அதே போலதான் இங்கே அந்த குருவானவரும் அந்த சிஷ்யனை சொல்கின்றார்,
யார் நிச்சயமாக எனக்கு இது தெரியும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களால் இந்த ஆத்மாவை உணர முடியாது. யார் எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கின்றார்களோ அவர்களால் எளிதில் இந்த ஆத்மா உணரப்படுகின்றது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சுவாமி இது வரைக்கும் எனக்கு சான்ஸ்கிரிட்டே வரல, நான் வேற நீங்க வேற பகவத்கீதா 700 ஸ்லோகம் பிளஸ் வேதம்லாம் இவ்வளோன்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட மந்திரத்தை சொல்லியிருக்கீங்க, இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சுக்கணுமே, இதெல்லாம் படிக்கிறதுக்கே எனக்கு புரியலையே, எனக்கு அப்ப இதெல்லாம் ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்குமான்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குத்தான் இது கிடைக்கும். இல்ல சுவாமி சில பேர்லாம் சம்ஸ்கிருதத்துல நன்னா பேசுறாளே, இப்ப நிறைய பேர் பைகாட்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களை மாதிரி ஆளுங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மீனிங். இது உங்களுக்காக எங்களுக்கு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லிட்டு இதோடைய மீனிங்கை நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் விலாவரியாக பார்ப்போம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. சாமி ஒரு டவுட் கேட்கலாம்.